பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத வார்த்தை எசையா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், திகையாதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அவர் தாங்க போகிறார். இன்று நீங்கள் பல கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குறிப்பாக கடன் சுமைகள், குடும்பத்திலே சமாதான குறைவுகள், உங்கள் உடலிலே பலவீனங்கள், பல கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம், திகையாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இந்த ஒரு வார்த்தையை வைத்து மிகுந்த விசுவாசத்தோடு இன்று நாம் கடவுளிடம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கால வேலையிலே என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்க. அன்பின் ஆண்டவரே, அவர்கள் இல்லத்தில் இருக்கிற கடன் சுமைகள் முற்றிலுமாக நீர் அகற்றி போடுங்க. ஒரு பெரிய பொருளாதார உதவியை நீர் அவர்களுக்கு செய்து தந்திரலும் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகளையும் தடைகளை நீர் உடைத்தெறியும் ராஜா. நீர் நொடி பொழுதிலே சூழ்நிலைகளை மாற்றுகின்ற தகப்பன். இந்த நேரத்திலே ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும், குறிப்பாக கடன் சுமையினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பண தேவைகளை நீர் சந்தித்து இந்த கடனில் இருந்து முழு விடுதலை நீர் தந்திரல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, மேலுமாக உங்களுடைய உடலிலே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கின்றோம் ராஜா. மருத்துவர்கள் தேவனே கைவிட்டார்கள் கர்த்தாவே, இது எப்படி சரியாகும், யார் சுகப்படுத்துவாய் என்று சொல்லும் பொழுது உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படி இந்த நேரத்தில் நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னது போல உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி திகையாதே, நான் உன் கடவுள், உன்னோடு இருக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இந்த பலவீனத்திலிருந்து அவர்களுக்கு முழு விடுதலை தந்திரல ஆண்டவரே. நீர் மருத்துவருக்கெல்லாம் ஒரு பெரிய மருத்துவர் ஆண்டவரே. எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் இந்த நேரத்தில் உம்முடைய ரத்தத்தின் மூலம் அவர்களுக்கு முழு விடுதலையை, சுகத்தை தந்திரலும் ஆண்டவரே. மேலுமாக குடும்பத்தில் சமாதான குறைவோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கின்றோம். இந்த சமாதான குறைவை கொண்டு வருகின்ற இந்த ஆவியை அந்த குடும்பத்தில் இருந்து அகற்றி போட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அந்த குடும்பத்தை நிரப்பி சமாதானத்தோடு வழிநடத்துங்க ஆண்டவரே. இன்னும் பல தேவைகளோடு இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய தேவைகள் என்னதென்று அறிந்து அதன்படி அவர்களை நீர் அவர்கள் உள்ளத்தில் வாஞ்சியை நிறைவேற்றும்படி ஜெபிக்கின்றோம் ஏசப்பா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென்.